ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுஸில் எப்படி ஈஸியாக மார்க் செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதேமாரி சில்க் காட்டன் துணி எடுத்துக்கலாம் 1 மீட்டர். ஓகேவா? இதில் எப்படி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்ஷால்லா ரொம்ப ஈஸி. அளவு ப்ளவுஸும் இந்தமாரி 1 மீட்ரு துணி இருந்தால் போதும். ஓகேவா? இப்போ இதேமாரி ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரியணுன்ட்டு நான் சாக் பீஸால் போடுறேன். நீங்கள் வந்து பென்சில் இருக்கும் இல்லையா, அந்த பென்சிலை மார்க் வந்து அலையவே அலையாது. மார்க் பென்சில் அதால் போடுங்க, அப்படியே இருக்கும் எத்தனை நாள் ஆனாலும். இப்போ இந்த ஸ்கேல் அளவு நான் கோடு கிழிச்சிக்கிறேன். அது மடக்கி தைக்கிறதுக்கு மடக்கி தைச்சா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு லைனிங் துணியில் இந்த மடக்கி தைச்சா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் லைனிங் ப்ளவுஸ் வீடியோவில். இன்ஷால்லா செக் பண்ணுங்கள். இதேமாரி ப்ளவுஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு இடுப்பை குறிச்சிக்கலாம். ஓகேவா? இடுப்பை குறிச்சிட்டு இப்போ லென்த்தை நம்ம அளவு எடுத்துக்கலாம். அதுமாதிரி நேராக வச்சுக்கோங்க. அதுமாரி துணியையும் அளவு துணியும் சரி, இந்த துணி பிட்டையும் சரி நீங்கள் ஃபஸ்ட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்தமாதிரி லென்த்தை குறிச்சிக்கலாம். 15 இன்ச்சு இருக்குது லென்த்து, அதை குறிச்சிடலாம். குறிச்சி கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு இதேமாரி விட்டு இதையும் குறிச்சிடலாம். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு விளங்கும் எங்கே எது கரெக்டாக எப்படி சொன்னேன், எங்கே ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம், துணி வெட்ட எங்கே வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அப்போ தான் புரியும். இதேமாதிரி கழுத்தை கரெக்டாக வச்சுக்கிட்டு கரெக்டான அளவு குறிச்சிக்கோங்க. அதை விட 1/4 இன்ச் மேலேயும் குறிச்சிக்கோங்க. ஓகேவா? கரெக்டான அளவையும் குறிச்சிக்கோங்க, 1/4 இன்ச் மேலேயும் குறிச்சிக்கோங்க. அதேமாதிரி ஷோல்டரையும் கரெக்டாகவும் குறிச்சிக்கோங்க, 1/4 இன்ச் மேலேயும் குறிச்சிக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி இந்த பக்கமும் அதேமாதிரி கரெக்டான அளவும் கொஞ்சம் 1/4 இன்ச் கூடையும். அவ்வளோதான். இப்போ இதேமாரி கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த ஆம்ஹோல் குறிக்க போகிறோம். கரெக்டாக வச்சுக்கோங்க, எங்கே பார்த்தாலும் துணி அசையாமல் கரெக்டாக. இது வந்து கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே குறிக்கிறதோட அவ்வளோதான். இது கரெக்டாக குறிக்கணும்னு அவசியம் இல்லை. இது 1/2 இன்ச் விட்டு இந்த கீழே 1 இன்ச் 1/2 இன்ச் விட்டு இது கோடு போட்டு இதெல்லாம் நம்ம அப்படி அளவு அந்த எந்த அளவோ என்ன பண்ணுவோமோ ப்ளவுஸ் இது கட்டிங்க்கு என்ன பண்ணுவோம் மார்க் பண்ணுவோம்ல அதேமாரியே பண்ணி குறிக்க வேண்டியதான். இப்போ கழுத்தை வந்து கரெக்டான சைஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் குறிச்சிக்கிறேன். ஓகேவா? கரெக்டான சைஸ் மட்டும் நான் குறிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அங்கே தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து கூட எடுத்தது. இது வந்து எதுக்காக அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்காக விடுற துணி. ஓகேவா? கலர் வேறு சாக் பீஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணும்னு பாருங்கள். இப்போ அந்த வளைவு போடுறேன். அதுக்கு மேலேயும் இதே தான். இங்கே தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இது நல்ல கவனம். கரெக்டான அளவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 1/4 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம தைக்கிறதுக்காக விட போகிறோம். இதேமாரி பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களே ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஈஸியாக தைக்கலாம். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவில் நீங்கள் சூப்பராக இருக்கும். யூ டைப் நெக் போட்டிருக்கேன். நீங்கள் டிசைன் என்ன டிசைன் யூ டைப்பில் போட்டாலும் செமையாக இருக்கும். இது எப்படி நம்ம அந்த பக்கம் மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது அப்படியே பிரட்டி போட்டுக்கிறேன். பிரட்டி அப்படி போட்டுட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு அழகாடி நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே அந்த இடத்த அப்படியே நம்ம வரைஞ்ச இடத்த அப்படியே தட்டி விட்டுருங்க. ஓகேவா? அப்படியே ஃபுல்லாக தட்டி விடுங்க. அந்த அச்சு அழகாக பதியும். அவ்வளோதான், பதிஞ்சிருக்கு. அதில் நம்ம எதில் ஆரி ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவை மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நான் மேலே ஷோல்டருக்குலாம் வந்து பாருங்கள், அதெல்லாம் கரெக்டாக குறிச்சிக்கிட்டேன். அதேமாரி ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் அந்த இது செய்ய ஆரம்பிக்கணும் ஆரி ஒர்க்கு. அதை மறந்துடாதீங்க. இந்த தப்பு மட்டும், இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. கரெக்டான அளவு தான் குறிச்சிருக்கேன் பாருங்கள். இதிலே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆரி ஒர்க் டிசைனை. இன்ஷால்லா இதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதான் பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து நெக்கு வந்து வைப்போம் இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து வலது பக்கம் மட்டும் வைப்போம். அது எங்கே வைக்கிறது, இடமே வேஸ்ட் பண்ணாத அழகாக பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆம்ஹோல் வேணால் நம்ம வரைஞ்சி எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. வளைவு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த முன் கழுத்து வரைய நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதில் கரெக்டாக வச்சுக்கோங்க. துணியை வேஸ்ட் பண்ணலை. உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட்லேயும் அழகாக முன் கழுத்தையும் போட்டுடலாம், பின் கழுத்தையும் நீங்கள் போட்டுடலாம். அந்த அளவுக்கு இதேமாதிரி ஷோல்டர் வரைஞ்சாச்சு. இதையும் அதேமாதிரி கரெக்டாக குறிச்சிக்கோங்க. 1/4 இன்ச் தள்ளி குறிச்சிக்கோங்க. அதேமாதிரி இதை அப்படியே கரெக்டாக வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கரெக்டாக குறித்து எடுத்துருங்க. அந்த பட்டன் பட்டி வருது இல்லையா, அந்த கொக்கி வி பட்டி, அதை கரெக்டாக குறிங்க. அது எதோட வி பட்டி வருதோ அதை நம்ம அப்புறம் கடைசியாக குறிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதேமாதிரி போட்டு அழகாக வளைவு போடுறதுக்காக பாக்ஸ் போடுறேன். இப்போ இது வளைவு போட்டுட்டு
பாக்ஸ் போடலாம். இந்த வளைவு பாக்ஸ் போட்டு இப்போ வளைவு போடலாம். அவ்வளவுதான். இதில் ஏதோ கோடு போட்டிருக்கா இல்லையா, அது வந்து கொக்கி பட்டிக்கு வேணும். அதனால் அதை ஸ்டாப் பண்ணிடுங்க டிசைனை. இங்கே மேலே ஷோல்டருக்கு விட்டுட்டு ஆரம்பிங்க, கீழே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதை வந்து 1/4 இன்ச்சு இப்போ தான் நான் விடுறேன். கரெக்டான அளவுக்கு நான் குறிச்சிட்டேன். இப்போ 1/4 இன்ச்சு இப்போ தான் நான் கட் பண்ணுறதுக்கே விடுறேன், தையலுக்கே. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கழுத்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கைக்கு வரைய போகிறோம். ரொம்ப ஈஸி. இதே மாதிரி இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். கைக்கு நம்ம 1/2 இன்ச் தான் தேவைப்படும். இது லைனிங் வச்சு திருப்ப போகிறோம். அதனால் இப்போ கையை பாருங்கள், கரெக்டாக வச்சுருக்கோம். கரெக்டான சைஸும் அதுக்கு தள்ளி ஒரு சைஸும், அதேமாதிரி இங்கே கீழேயும் கரெக்டான சைஸு, அதேமாதிரி கீழேயும் ஆம் ஹோல்லையும் அந்த மாதிரி 1/4 இன்ச் தள்ளியே குறிச்சிக்கிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான், கரெக்டான சைஸ் குறிச்சிருக்கேன். கீழே ஆம் ஹோலில் அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த பக்கத்தை நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதை மட்டும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம், அதையும் குறிச்சிக்கோங்க. அப்போ தான் மறக்காமல் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ இதை அப்படியே இது பண்ண போகிறோம். இதை அப்படியே இந்த பக்கம் அப்படியே மடக்கி போடுவோம். மடக்கி போட்டு இதே மாதிரியே தட்டி எடுப்போம். அந்த அச்சு விழுந்துடும். ஓகேவா? இதே மாதிரியே பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது. சாக் பீஸால் பண்ணால் தான் இது வச்சு வரும். வேறு எதாவது பண்ணிங்கன்னா வராது. நான் எதில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறோமோ அதை நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இதே நம்ம அடுத்த கை பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். அவ்வளோதான், ஒரு கை ரெடி ஆகிடுச்சி. இது வந்து முன் கைக்கு வரைகிறேன். இந்த முன் கையில் வந்து இதேமாரி வரையும் போதே நீ முன் கை குறிச்சிருங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இந்த கோடு மேலேயே இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த அச்சு கீழே விழுந்துடும். அந்த அச்சு பதிகிற இது தான் இது. இன்ஷா அல்லாஹ் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது நல்லா பண்ணுங்கள், லைட்டாக பண்ணாதீங்க, நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா அச்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 2-3 தடவை பண்ணுங்கள். எது வேணுமோ அதுதான் நான் பண்ணுறேன். அதேமாரி இங்கேயும் எது வேணுமோ அந்த இது சைடில் பண்ணலாம். மாரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு வீடியோ போடுறேன். டைலரிங்க்கு தேவையான எல்லா டூல்ஸ் வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன், முக்கியமான வீடியோஸ்லாம். இதில் லைட்டாக அதில் அச்சு விழுந்திருக்கு. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு தெரியுது. அதை வரைகிறேன் பாருங்கள். இதிலே நான் வரைஞ்சிட்டு வரேன் பாருங்கள். எனக்கு நல்லா அது புரியுது. அது உங்களுக்கு நேரில் இருந்தால் புரியும், வீடியோவில் சில நேரத்துக்கு புரியாது. அதை அப்படி பார்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். கிட்டக்க நிற்கிற போது அது எனக்கு நல்லா தெரியுது. அதேமாரி இது 1/2 இன்ச்சு கூடையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? அது முன்பக்கம், அதை நம்ம வந்து அடையாளத்துக்கு வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அது கிடையாது, இந்த பக்கம் முன்பக்கம் தப்பாக போட்டேன், பார்த்துக்கோங்க. இந்த தப்பு வரக்கூடாது, அதான் ஆரம்பத்திலே நம்ம இது மாதிரி மார்க் குறிச்சிக்கிறோம். எனக்கு ஞாபகம் மத்தி இருக்குது, அடிக்கடி தப்பு பண்ணுவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள், கரெக்டாக வரும். இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாதிரி நிறையா வீடியோ, யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டுருக்கு. இதேமாரி என்ன பண்ண போகிறோம், இப்போ கைக்கு வந்து துணி பத்தாது இல்லையா, கை கடைசியாக வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? அது வந்து நான் அது ஸ்டாண்டில் போட முடியாது இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதேமாரி நான் ரேஷன் துணி எடுத்து வச்சுருக்கேன். ரேஷன் துணியை ஜாயின் பண்ண போகிறேன். இங்கேயும் ஜாயின் பண்ண போகிறேன், இந்த சைட்லேயுமே ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த கை அந்த ஸ்டாண்டில் வச்சு தைக்கிறதுக்கு அழகாக கரெக்டாக இருக்கும். அதில் வந்து நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஜாயின் பண்ணியிருப்பேன். இது வந்து பெரிய தையல் இருக்குது இல்லையா, அதை போட்டு நீங்கள் ஓட்டுங்க நல்லா. அது என்ன டக்குன்னு பிரித்து ஓடுற மாதிரி ஒரே ஒரு ஓட்டு ஓட்டுங்க போதும், ரொம்ப ஓட்ட வேண்டாம். படிமான தையல் போட வேண்டாம். அந்த பார்த்திங்களா, தைச்சி எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதேமாதிரி இந்த சைடும் 2 கைக்கும் தைச்சி எடுத்திருக்கேன், எந்த தொந்தரவும் இல்லாமல் சூப்பராக தைக்கிறதுக்கு. பார்த்திங்களா? கழுத்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட்டு பேக்கு இதுக்கு அழகாக ஸ்டாண்டர்ட் டக்குன்னு வந்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.